வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இலங்கையர்களின் ஆயுள் காலம் அதிகரிப்பு, சுகாதார அமைச்சு அறிவிப்பு. படிப்படியாக சரியும் தங்கம், திருப்தி அடையும் மக்கள். கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் எச்சரிக்கை. வவுனியா அஞ்சல் அலுவலகத்தில் தேங்கி கிடக்கும் சாரதி அனுமதி பத்திரங்கள், உரிமையாளர்களுக்கு அவசர அழைப்பு. இலங்கை திரைசேரி மீது இணையவழி தாக்குதல், 80 கோடி ரூபாவுக்கும் அதிகமான தொகை திருட்டு. வவுனியாவில் முச்சக்கர வண்டியை மோதி தள்ளிய ரயில், பெண் பலி, சாரதி படுகாயம். அல்லைப்பட்டி சிறுவனின் படுகொலை, சந்தேக நபர்களை கைது செய்ய உத்தரவு. முச்சக்கர வண்டி சாரதியின் கவன ஈனம், மோட்டார் சைக்கிளில் சென்ற பல்கலைக்கழக மாணவன் படுகாயம். மோட்டார் சைக்கிள் மீது முறிந்து விழுந்த மரம், ஒருவர் பலி. மசகு எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் விலை அதிகரிப்பு. வாக்களிக்காமல் இருப்பது ஜனநாயக துரோகம், நாம் தமிழர் கட்சியின் சீமா. முடிவுக்கு வருகிறது ஈரானுடனான போர் நிறுத்தம், மீண்டும் வெடிக்கப் போகும் மோதல். ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல்களை கைப்பற்றும் காணொளியை வெளியிட்டது ஈரான். தொடர்பென விரிவான செய்திகள். தேசிய தடுப்பூசி திட்டத்தின் மூலம் கடந்த 15 ஆண்டுகளில் இலங்கை மக்களின் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளதுடன் குழந்தை இறப்பு வீதம் குறைவடைந்துள்ளதாகவும் சுகாதார அமைச்சு தெரிவிக்கிறது. அத்துடன் நோய் எதிர்ப்பு தன்மையில் இலங்கையில் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பிரதான தொற்றுநோய் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் பாலித கருணாபியம தெரிவித்தார். நாளை முதல் ஆரம்பமாகும் உலக நோய் எதிர்ப்பு வாரத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாட்டில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து உச்சம் தொட்ட தங்கத்தின் விலை இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. நேற்றுடன் ஒப்பிடும்போது இன்று தங்கம் 2000 ரூபாவால் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இன்று 24 கரட் தங்கம் பவுனொன்று 3,96,000 ரூபாவாகவும், 22 கரட் தங்கம் பவுனொன்று 3,64,300 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது. கடும் மின்னல் தாக்கம் நிலவுகின்ற வானிலை தொடர்பில் வளிமண்டலவிய திணைக்களம் எச்சரிக்கை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது பலத்த இடியுடன் கூடிய மின்னல் தாக்கங்களுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் சப்ரகோவ, மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா அஞ்சல் அலுவலகத்துக்கு விநியோகத்துக்காக அனுப்பி வைக்கப்பட்ட 20க்கும் மேற்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்கள் உரியவர்களை தொடர்பு கொள்ள முடியாத காரணத்தால் அஞ்சல் அலுவலகத்தில் தேங்கி கிடப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்பொழுது கையிருப்பில் உள்ள இந்த சாரதி அனுமதி பத்திரங்களுக்குரிய வாடிக்கையாளர்களை தொலைபேசியூடாக தொடர்பு கொள்ள அஞ்சல் அலுவலக அதிகாரிகள் முயற்சி செய்தனர். எனினும் பலருடைய தொலைபேசி இலக்கங்கள் இயங்காத நிலையிலும் தொடர்பு கொள்ள முடியாதவாறும் காணப்படுவதால் இவற்றை விநியோகிப்பதில் சிக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இதுவரையில் தமது சாரதி அனுமதி பத்திரங்களை பெற்றுக்கொள்ளாதோர் பின்வரும் நடைமுறைகளை பின்பற்றி அவற்றை உடனடியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். சர்வதேச கடன்களை தீர்ப்பதற்காக ஒதுக்கப்பட்ட 80 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பெரும் தொகை மர்மமான முறையில் காணாமல் போன ஒரு கடுமையான இணையவழி குற்றம் பொது நிதி அமைப்பின் பாதுகாப்பு வலைகளை உடைத்தெறிந்து நாடு முழுவதும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் உள்ள வெளிநாட்டு வளங்கள் துறையின் கணனி அமைப்புக்குள் ரகசியமாக நுழைந்த சர்வதேச சைபர் ஹேக்கர்கள் குழு ஒன்று ஆஸ்திரேலியாவுக்கு செலுத்தப்பட வேண்டிய 2.5 மில்லியன் டாலர் கடன் தவணையை 3ஆம் தரப்புக்கு திசை திருடியுள்ளது. மக்களின் வரிப்பணத்திலிருந்து செலுத்தப்படக்கூடிய இந்த மாபெரும் பணங்கிழப்பை கருத்து கொண்டு 2 துணை இயக்குநர்கள், 2 இயக்குநர்கள் மற்றும் கருவூலத்தின் கணனி பிரிவு தலைவர் ஆகியோரை இடைநீக்கம் செய்து அதிகாரிகள் ஏற்கனவே கடுமையான ஒழுங்கு நடவடிக்கையினை எடுத்துள்ளனர். சம்பவத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு இந்த விடயத்தை உடனடியாக விசாரிப்பதற்கு திரைசேரியின் பிரதி செயலாளர் AN ஹபுகல மற்றும் SS முதலிக ஆகியோர் இணைத்தலைமையில் சிறப்பு தொழில்நுட்ப குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் இன்று இடம்பெற்ற ரயில் விபத்தில் வயோதிப பெண்ணொருவர் உயிரிழந்தார். வவுனியாவிலிருந்து திருநாட்குளம் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டி கொழும்பு யாழ்ப்பாணம் நோக்கி சென்று ரயிலுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் சம்பவ இடத்தில் குறித்த பெண் உயிரிழந்ததோடு முச்சக்கர வண்டியின் சாரதி படுகாயமடைந்தார். படுகாயமடைந்த சாரதி வவுனியா பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அல்லைப்பட்டியில் காவல்துறையினர் மேற்கொண்டிருந்த துப்பாக்கி பிரயோகத்தில் சிறுவன் படுகொலை செய்யப்பட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நம்பிக்கை தரும் வகையில் விசாரணைகளை முன்னெடுத்து சம்பவத்தோடு தொடர்புடைய நபர்களை உடனடியாக நீதிமன்றத்தில் கைது செய்து முற்படுத்துமாறு ஊர்காவற்று நீதிமன்ற நீதவான் அனிபா ராஜீவ் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு உத்தரவு பிறப்பித்தார். அல்லிப்பட்டி பகுதியில் கடந்த பிப்ரவரி 10 கடமையில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர்களின் கட்டளையை மீறி ஹைஸ்ரக வாகனத்தை செலுத்தினார் என்று காவல்துறையினர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவனான அருள் பயஸ் உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்று ஊர்காவற்று நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்பொழுது கடந்த வழக்கு தவணையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணை முன்னெடுக்க வேண்டும் என்று பாதிக்கப்பட்டவர்கள் நலன் சார்ந்து மண்டல் முன்றியான சட்டத்திரணி விண்ணப்பம் செய்ததை அடுத்து நீதிமன்ற விசாரணைகளை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு மாற்றுமாறு காவல்துறை அதிபருக்கு உத்தரவு பிறப்பித்திருந்தது. ககதுருவ டிலாவல சந்தையில் மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியும் மோதி விபத்துக்குள்ளானதில் பல்கலைக்கழக மாணவன் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து ககதுடுவ நோக்கி மாணவர் பயணித்த போது கொரட திசையிலிருந்து வந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென்று வீதியின் குறுக்கே கிரிங்கம்பவுன திசைக்கு திரும்பியதால் இந்த விபத்து ஏற்பட்டது. மோட்டார் சைக்கிளுடன் மோதிய பின்னர் முச்சக்கர வண்டியை சாரதியால் கட்டுப்படுத்த முடியாமல் போனதால் அது எதிர் திசையிலிருந்து அதிர்ஷ்ட சீட்டு விற்பனை நிலையம் ஒன்றின் மீது மோதி நின்றது. முச்சக்கர வண்டி சாரதி கவனக்குறைவான வாகனம் செலுத்துகையே இந்த விபத்துக்கு காரணம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் மீது மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் ஒருவர் பலியாகினார். இந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றதாகவும் இரவு எம்பிலிப்பட்டிய மகாவலி நிலநிசவ வீதி பகுதியில் இடம்பெற்றதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் பல்லேகல பகுதியைச் சேர்ந்த 45 வயதுடையவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். மோட்டார் சைக்கிள் மீது மரம் முறிந்து விழுந்ததில் அதன் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்து பயணித்த பெண்ணும் படுகாயமுற்ற நிலையில் எம்பிலிப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னரே ஓட்டுநர் உயிரிழந்ததோடு காயமடைந்த பெண் அதே வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவுகின்ற தீவிரமான போர் பதற்றம் காரணமாக உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று மேலும் உயர்வை சந்தித்துள்ளது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 93.4 அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இதேவேளை சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரெஞ்சு ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 102.3 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். தேர்தலில் வாக்களிக்காமல் இருப்பது ஜனநாயக துரோகமாகும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். சென்னை நீலாங்கரையில் தன்னுடைய வாக்கை சீமான் செலுத்திய பின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தேர்தலில் வாக்கு செலுத்துபவர்களுக்கு என்ன பிரச்சனை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மீது நம்பிக்கை இல்லையா, இந்த நாட்டின் ஜனநாயக அமைப்பு மீது நம்பிக்கை இல்லையா என்ற கேள்வி எழுகிறது. 100% வாக்குப்பதிவாக இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் சொல்லி வருகிறது. குண்டு வைப்பது, கொலை செய்வது, சொத்து சேர்த்து கணக்கு காட்டாமல் இருப்பது மட்டும் குற்றமல்ல, வாக்கு செலுத்தாமல் இருப்பதும் குற்றம்தான். அது ஜனநாயக துரோகம். கற்றவர்கள்தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஒரு வாக்கு செலுத்துவதில் என்ன மாற்றம் என்று நினைக்கின்றார்கள் என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். ஈரானுடன் சமீபத்தில் நீடிக்கப்பட்ட போர் நிறுத்தம் ஞாயிற்றுக்கிழமை முடிவடையும் என அமெரிக்கா இஸ்ரேலிடம் கூறியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெஹ்ரானுக்கு நிர்ணயித்த காலக்கெடு இன்னும் சில நாட்களில் முடிவடைய உள்ளது என்று அமெரிக்க அதிகாரிகள் டெல் அவிவிடம் தெரிவித்ததாக இஸ்ரேலிய பொது ஒளிபரப்பு நிறுவனம் தெரிவித்தது. பெயர் குறிப்பிடப்படாத ஒரு தூதரக வட்டாரத்தை மேற்கோள் காட்டி காலவரையற்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதை விட ஈரானுடன் புரிந்துணர்வுகளை எட்டுவதற்கு ட்ரம்ப் முயன்று வருவதாக அந்த ஒளிபரப்பு நிறுவனம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படைகள் தாங்கள் இடைமறித்து MSC மத்திய தரைக்கடல் கப்பல் நிறுவனத்தின் 2 கப்பல்களை கைப்பற்றும் காட்சிகளை வெளியிட்டுள்ளது. குறித்த நடவடிக்கையானது நேற்று இடம்பெற்றதோடு கப்பல்களை IRGC-யால் கடலில் தாக்கப்பட்டு கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக அமைதி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்குவதற்கான எந்த அறிகுறியும் இல்லாத நிலையில் தாக்குதல்களை கால வரையறையின்றி நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்து ஒரு நாள் கழித்து ஈரான் இன்று ஹோர்முஸ் நீரிணையில் 2 கப்பல்களை கைப்பற்றி அதன் முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதையின் மீதான தன்னுடைய பிடியை குறுக்கியுள்ளது. இந்த வார தொடக்கத்தில் காலாவதியாகவிருந்த 2 வார கால போர் நிறுத்தத்தின் நிலை தெளிவாக தெரியவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.